எபிசோட் 81. நானும் என் தம்பி ஆதவும் ஜூலை 13 1997 ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் பிறந்தோம். சொல்லப்போனால் நான் என்னோட தம்பி ஆதவும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். ஆனால் எங்களை ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பிரிச்சுட்டாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமாவும் எங்கள் அப்பா அம்மான்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம். பிரசாந்த் எங்களை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு. எங்களை வெளியில் கூப்பிட்டு போகிறது, ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி தரதுன்னு நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். ஒரு நாள் ஆதவுக்கு ரொம்ப காய்ச்சல் ஃபிக்ஸ் வந்துடுச்சு. நான் ரொம்பவே பயந்து போய் அந்த ஆள்கிட்ட சொன்னால் அவர் கண்டுக்கவே இல்லை. வேறு வழி இல்லாமல் அம்மாவை கூப்பிட்டேன். அவங்க அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிட்டாங்க. நல்ல வேளை அவனுக்கு எதுவும் ஆகலை. அவ்வளோ நாள் நல்லா இருந்தவன் திடீர்னு என்னாச்சுன்னு எனக்கு புரியலை கௌரி. 5 வயசுக்கு அப்புறமா எங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். அம்மாவை குடிச்சிட்டு வந்து அடிக்கடி அடிப்பான். பத்தாததுக்கு அம்மாவை ரொம்பவே சந்தேகப்படுவான். அம்மாவுக்கு எதிர்த்து பேசக்கூட முடியாது. அந்த அளவுக்கு அவன் சித்திரவதை பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு கோபம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவங்கள தூக்கி போட்டு மிதிப்பான். அதுவும் சின்ன பிள்ளைங்க எங்கள் கண்ணு முன்னாடியே. எங்களாலேயும் அப்போ தடுக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு தெரியல. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அன்னைக்கு என்னோட அம்மா கோயிலுக்கு போயிருந்தாங்க. வீட்டில் யாருமே இல்லை. அவன் அடித்தது உதைச்சது வேற யாரும் இல்லை, எங்கள் சித்தி லக்ஷ்மியை தான் அப்படின்னு சொல்லவோ அங்கே இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங், கௌரி உட்பட. ஆமாம், எங்கள் அம்மாவை கொல்றதா நினச்சிக்கிட்டு எங்களையும் கொல்றதுக்காக பார்த்தான். ஆனால் நாங்கள் பயந்து அங்கேருந்து ஓடிட்டோம். நாங்கள் ஓடுறத பார்த்து அவனும் எங்கள் பின்னாடி வந்து எங்களை பிடிச்சிட்டான். அதில் ஆதவ் தப்பிச்சிட்டான். என்னை தான் பிடிச்சான். வேறு வழி இல்லை, என்னை காப்பாற்றுங்கன்னு நான் பயங்கரமாக கத்த ஆரம்பித்தேன். ஆதவ் என்னை காப்பாற்றுறதுக்காக அவனோட ஃபேவரட் பேட்டை எடுத்து பிரசாந்தோட தலையிலே அடிச்சிட்டான். நாங்கள் அங்கேருந்து ஓட ஆரம்பித்தோம். போகிற வழியில் அம்மாவையும் பார்த்தோம். அப்போது எங்களுக்கு வெறும் 5 வயசு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு எப்படி அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. எங்களால் சொல்லக்கூட முடியல. ஆனால் ஏதேதோ சொல்ல அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரம் பிரசாந்த் வீட்டில் இல்லை. அங்கே அவங்களோட தங்கச்சி இறந்து கிடந்ததை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறமா எங்களை காப்பாற்ற முடிவு எடுத்தாங்க. அவ்வளவுதான், வேறு வழியும் இல்லை. எங்கே போகிறதுன்னு புரியல. அதுக்கப்புறமா அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். அவங்க மூலியமா பக்கத்து கிராமத்தில் எங்களுக்கு ஒரு வீடு புக் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் அங்கே தான் உட்கார்ந்தோம், வாழ்ந்தோம் எல்லாமே. பிரசாந்தால் எங்களை கண்டுபிடிக்க முடியல. எங்கள் அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு எங்களையும் பார்த்துக்கிட்டு எங்களை நல்லாவே படிக்க வச்சாங்க. அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தம்பி ஹாஸ்டல்லையே தங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டான். பார்ட் டைம் ஜாப்பில் ஹாஸ்டல் ஃபீஸையும் படிப்பு செலவை எல்லாமே அவன் பார்த்துக்கிட்டான். அதனால் முடியாத டைம் மட்டும் என்கிட்ட கேட்பான். அப்போ தான் என் காதுக்கு ஒரு நியூஸ் வந்தது. ஒருத்தன் 4 பொண்ணுங்களை 6 நாள் ரேப் பண்ணி கொன்று இருக்கான் அப்படின்னு. ஆனால் போலீஸ்கிட்ட அவன் மாட்டலை. திடீர்னு ஒரு நாள் என் கண்ணில் மாட்டினான். அதுவும் கோயில்ல என் கண்ணில் மாட்டினா நான் சும்மா விடுவேனா? அதான் முடிச்சிட்டேன். கூடவே கில் பை ஆதவன் அப்படின்னு அவன் கழுத்திலே மாட்டி வச்சுட்டு வந்தேன். எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது, யார் இந்த ஆதவன் அப்படின்னு. ஏன்னா நான் ஒன்றும் நல்லவங்களை கொல்லலையே, தேவையில்லாமல் இந்த பூமியில் வாழ்கிற ஒட்டோனியை தான் நான் கொண்டிருக்கேன். அதனாலே நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன். என்னை சாமியை நினைக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி கேவலமாக வாழ்கிற எல்லாரையுமே போட்டு தள்ள ஆரம்பித்தேன். சொல்லப்போனால் என்னை பற்றியான க்யூரியாசிட்டி பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கும் பல போலீஸ்காரங்களுக்கும் பல நாட்டுக்காரங்களுக்கும் இருந்தது. எல்லாருமே என்னை தேட ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் என் மூஞ்சி தெரியாமல் எப்படி என்ன கண்டுபிடிப்பாங்க? போலீஸ் பக்கத்துலேயே போனாலும் அவங்களால என்னை கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஒரு தைரியத்தில் எல்லாரையுமே நான் பிடிக்க ஆரம்பித்தேன். பணத்தை திருடிட்டு போகிற திருட, கொலை பண்ணிட்டு போகிறவன்னு எல்லாரையும் பிடிச்சேன். ஆனால் யாரையுமே நான் விட்டு வைக்கலை, அது வேறு விஷயம். இப்படியே என்னோடய லைஃப் ரொம்ப ஜாலியாக போச்சு. சொல்லப்போனால் என்னோடய ஐடென்டிட்டியை யாருக்குமே நான் காமிச்சிக்கலை.
ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற கதை உனக்கு கொஞ்சம் இந்த தில்லாலங்கடி, ராபின்ஹுட்டு இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அந்த கிராமத்தில் நிறைய ஏழைகள் இருந்தாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. சொல்லப்போனால் அங்கே நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட இருந்தது. பூனைங்க, நாய்ங்க எல்லாம் சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க. மனுஷங்களும் அதே தான். அதனால தான் எனக்கு இந்த ஒரு ஐடியா தோணுச்சு. தில்லாலங்கடி பார்த்துருந்தா உனக்கு தெரிஞ்சுக்கும். ஜெயம் ரவி நிறைய பணத்தை திருடி ஏழைங்களுக்கு கொடுப்பார்ல, அதே வேலையை தான் நானும் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு இன்ஸ்பிரேஷனான மூவின்னு கூட சொல்லலாம். என்னோட ஃபேவரட் மூவியும் கூட. நான் அவங்களுக்கு மட்டும் உதவி பண்ணலை. ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கவங்க, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கவங்க எல்லாருக்குமே நான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கௌரி, நீ நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்க, உன்னால் நிறைய பேருக்கு பலன் கிடச்சிருக்கு, நீயே அந்த வேலை விட்ட, இதை கண்டினியூ பண்ணியிருக்கலாம்ல. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு விட்டா அவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்க தானே அப்படின்னு கேட்டா. இதை கேட்ட ஆஜூன் சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாரு கௌரி, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் இனிமேல் என்ன நடந்தாலும் அவன் பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம் பார்த்தியா, அதுதான் தப்பு. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு தேவைக்கு மிஞ்சின அளவுக்கே கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இனி அவங்களுக்கு அவங்க தான் பார்த்துக்கணும். எப்போவுமே என்னால் இருக்க முடியாது. மேபி எனக்கும் ஏதாவது ஆகிப்போச்சுன்னா அப்புறம் அவங்க நம்பிக்கை என்ன ஆகுறது? அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கூட என்னை தேடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க கண்ணில் மாட்டினா அப்புறம் எப்படி இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுறணும். அதனால தான் நானே விலகிட்டேன். ஏன்னா அதுதான் என்னோட தம்பிக்கும் தங்கச்சிக்கும் என்னோட அம்மாவுக்கும் நல்லதுன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறமா ஆதவனை கொன்னுக்கிட்டு அது ஒரு கேரக்டராகவே எல்லோரும் நினைக்க வச்சேன். அப்புறமா நான் ஆஜுனாவே வாழ ஆரம்பித்தேன். தம்பியை கூட்டிகிட்டு அந்த ஊருக்கு வந்தேன். அதுக்கப்புறமா நல்லா படித்து சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி கம்பெனியில் இப்போ நான் வேலை பார்த்துட்ருக்கேன். சொல்லப்போனால் நான் நிறைய கம்பெனி ஏறி இறங்கியிருக்கேன். ஆனால் யுவராஜ் அண்ணா மட்டும்தான் எனக்கு வேலை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஜாலியாக போச்சு. என்னோடய தேவதையை பார்த்தேன், ப்ரொப்போஸ் பண்ணேன், ப்ரொமோஷன் கிடச்சிது. ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு வைங்க, அந்த கஷ்டம் என்றைக்காச்சும் ஒரு நாள் சக்ஸஸாக மாறும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என் லைஃப்பில் நடந்திருக்கு. அவ்வளோ கஷ்டம், வாழ்க்கை முழுக்க கஷ்டம். இப்போ பாரு, நான் நல்லா தானே இருக்கேன். எல்லா கஷ்டமும் மாறும் கௌரி, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை கௌரி, நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு காரணமே பிரசாந்த் தான். அவனை நான் எப்படி அப்படியே விட்டுற முடியும்? என்னோட சின்ன வயசை சதிச்சவனை நான் அப்படி விட்டுறல மாட்டேன். கண்டிப்பாக அவனை பழி வாங்குவேன். அவனுக்கான பரிசு அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ரவுடியை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா அப்படின்னு கேட்டான். கௌரி அவனை ஒரு மாதிரியாக ஒரு லுக்கு விட்டா. நான் கட்டுனா ஒன்றை தண்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்ல அவனும் சிரித்தான். 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இதை பார்த்த விஜய் சும்மா இல்லாமல், எஸ்கியூஸ் மீ, உங்களோட கட்டிப்பிடி வைத்தியெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கல்யாணத்துக்கு நேரம் ஆச்சு, கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சில பொண்ணுங்க வந்து கௌரியை கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆஜுனும் கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்தான். அப்போ ஆயர் பொண்ணு வீட்டு சைடு இந்த பக்கமும் பையன் வீட்டு சைடு அந்த பக்கமும் வந்து நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. இதை கேட்ட ஆர்ஜுனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் நடக்கிற கல்யாணம் இது. அதனால அவன் யோசிச்சுட்டு இருந்தான், எனக்கு தான் யாருமே இல்லையே, நான் யாரை கூப்பிடுவேன் அப்படின்னு நினச்சான் அர்ஜுன். அதை நினைக்கும் போதே அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது. ஆனால் மாப்பிள்ளை வீட்டு சைடில் யுவராஜ், சிவா, கல்பனா, நிலா, ஆதவ் கூடவே நிறைய ஸ்டாஃப்ஸும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து நின்னாங்க. இதை பார்த்த அர்ஜுன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, உனக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்ல அவன் சிரித்தான். அதுக்கப்புறமா பொண்ணு வீட்டு சைடில் காவேரி, கார்த்திகேயன், அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூடவே நிறைய ஸ்டார்ஸும் பொண்ணு வீட்டு சைட்லேயும் வந்து நின்னாங்க. அதுக்கப்புறமா ஐயர் மந்திரம் சொல்ல, சரி பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூட தட்டை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. உறவு மலரும்.